வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன்றான கிசான் விகாஸ் பத்ரா பற்றி தாங்க. இந்த சேவிங்ஸ் ஸ்கீமில் நம்ம போடுற பணம் டபுள் ஆகும். நிறைய பேர் நம்ம சேமிக்கிற பணம் எப்போ டபுள் ஆகும், எந்த ஸ்கீமில் போட்டால் நமக்கு டபுளாக அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இந்த கிசான் விகாஸ் பத்ரா. அண்ட் இதில் நமக்கு 100% சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் குறிப்பிட்ட மாதத்தில் நமக்கு நம்ம பணம் டபுளாக கிடைக்கும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் தரதா இருந்தாலும் நமக்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும். ஷுவராக இந்த டைமில் நமக்கு டபுள் த அமௌண்ட் வருமா அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டாக அந்த மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நம்மளோட பணம் டபுளாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீமில் மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ, நமக்கு எத்தனை மாதத்தில் டபுள் ஆகும், அண்டு மற்ற எல்லா கீ ஃபீச்சர்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம நிறைய பேர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நம்ம சேவிங்ஸ் அப்படின்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு போகிறப்ப ஒன்று கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு நம்ம தேடுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டு அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஈவன் கோல்டு கூட பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு டபுள் த அமௌண்ட் குறிப்பிட்ட காலத்தில் கிடைக்குமா அப்படின்னா தெரியாது. ஏன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கோல்டோட ரேட்டு. நமக்கு ஏறும், பட் எக்ஸாக்டாக இந்த டைமில் நமக்கு டபுளாக கிடைக்குமான்னு தெரியாது. பட் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நமக்கு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டபுள் த அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமும் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸு, மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல் சேவிங் ஐடியாஸ், இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது. அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீமில் ஒன்றான கிசான் விகாஸ் பத்ரா பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 10 விதமான சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களாக இருக்குது. அண்ட் அதில் நம்ம மாதம் சேமிக்கிற திட்டங்கள் இருக்குது, இல்லை மொத்தமாக ஒன் டைமாக டெபாசிட் பண்ணுற திட்டங்கள் இருக்குது, ஷார்ட் டைமில் முடிகிற மாதிரி, லாங் டேர்மு, குழந்தைங்களுக்காக, குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்காக, இந்த மாதிரி நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்குது. ஸோ உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரியான சேவிங் ஸ்கீமை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எல்லா கோல்ஸையும் ஈஸியாக ரீச் பண்ண முடியும். கரெக்டான நேரத்தில் நம்ம சேமிச்ச பணம் நமக்கு உதவி செய்யும். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிசான் விகாஸ் பத்ரா. அண்ட் இந்த ஸ்கீம் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லை, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்கீமுக்குமே ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர், அதாவது ஏப்ரல்லேருந்து மார்ச்குள்ளே பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வெளியிடுவாங்க. அந்த வகையில் இந்த ஜனவரி 1, 2024 மார்ச் 2024 வரைக்குமான இன்ட்ரெஸ்ட் ரேட் வெளியிட்டிருக்காங்க. அது கால்குலேட் பண்ணி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். அண்ட் இந்த மார்ச் 31, 2024 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இதில் சொல்லியிருக்கிற வட்டி விகிதங்கள் உங்களுக்கு பொருந்தும். அண்ட் இதே தான் பார்த்திங்கன்னா உங்களோட டென்யூர் முடிகிற வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எத்தனை மாதங்கள் எத்தனை வருஷங்களில் நமக்கு டபுள் ஆகும்னு இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நமக்கு அந்த மெச்சூரிட்டி பீரியட் எத்தனை மாதம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அண்ட் இப்போ நீங்கள் ஒரு கிசான் விகாஸ் பத்ரா ஓப்பன் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படிங்கிறப்ப என்னென்ன பேசிக் கீ ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டைம் டெபாசிட் பண்ணுற ஸ்கீமு. அதாவது உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு முறை நீங்கள் பணம் கட்டிட்டா போதும். அதாவது உங்ககிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது, நான் ஒரே ஒரு முறை பணம் கட்டிடுவேன், எனக்கு அந்த பணம் டபுளாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிபிஎஃப் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் அப்படி இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நமக்கு என்ன டென்யூருக்கு மெச்சூரிட்டின்னு கொடுத்துருக்காங்களோ ஸோ அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச உடனே நமக்கு டபுள் த அமௌண்ட் கையில் கிடைக்கும். அண்ட் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளோட அமௌண்ட் டபுள் ஆகும். அண்ட் இதில் மினிமமாக எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து நம்ம டெபாசிட் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா லிமிட்டே கிடையாது, எவ்வளோ வேணாலும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணிடுறீங்க. நாளைக்கோ நாளானிக்கோ உங்ககிட்ட இன்னொரு 1000 ரூபாய் இருக்குது, திரும்ப நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு நினச்சாலும் இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ண முடியும். பட் நம்ம டெபாசிட் பண்ணதுலேருந்து அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு டபுள் த அமௌண்ட் கிடைக்கும். அண்ட்
1000 ரூபாயிலேருந்து சொல்லிங்க. அண்ட் அதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம். அதாவது 1000, 1100, 1200 அந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் டெபாசிட் பண்ண முடியும். இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவலி காம்பவுண்டிங் முறையில் கொடுக்குறாங்க. ஸோ வருஷம் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் வந்து அந்த வட்டிக்கும் வட்டி கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து டபுள் த அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்த கிசான் விகாஸ் பத்ராவை வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு செக்யூரிட்டிக்காக நீங்கள் வந்து பேங்க்லேயோ இல்லை உங்களுக்கு ஹவுசிங் இதுக்காகவோ வந்து இந்த பத்திரத்தை வந்து நம்ம பிளெட்ஜ் பண்ணிக்க முடியும். அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். இன்கேஸ் நீங்கள் ஒரு லம்பான ஒரு அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க, பட் எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி நான் அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து பண்ண முடியும். பட் அது வந்து அதுக்கு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்மளால் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். அதாவது 2 வருஷம் 6 மாதம் ஆயிருக்கணும் நீங்கள் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி. அதுக்கப்புறமா நம்ம டெபாசிட் பண்ண பணத்தை வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்கலாம். அதாவது 30 மாதத்துக்கு அப்புறமா. அண்ட் இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஒரு சில ஸ்கீம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெபாசிட் பண்ணுறப்ப ஒரு டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கும். குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 lakhs வரைக்கும் நம்ம டெபாசிட் பண்ணால் டேக்ஸ் டிடக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் ஒரு சில ஸ்கீம்ஸ் இப்போ பிபிஎஃப் எஸ்எஸ்ஒய் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதில் கிடைக்கிற வட்டியுமே வந்து டேக்ஸ் ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும். பட் கிசான் விகாஸ் பத்ரா பொறுத்த வரைக்கும் எந்த விதமான டேக்ஸ் பெனிஃபிட்டும் இல்லை. நம்ம டெபாசிட் பண்ணுற பணமாக இருக்கட்டும், நமக்கு கிடைக்கிற வட்டியாக இருக்கட்டும், எதுலேயுமே நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து கிடையாது. அண்ட் நாமினேஷன் ஃபெசிலிட்டி வந்து நமக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கான நாமினியை வந்து கொடுத்துருங்க. அதுதான் வந்து சேஃபான ஒரு இதாக இருக்கும். அண்டு மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு இந்த மெச்சூரிட்டி இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நான் சொன்னேன் 7.5% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நமக்கு மெச்சூரிட்டி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வருஷம் 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 9 வருஷம் 7 மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு நம்ம கட்டின பணம் டபுளாக கிடைக்கும். அதாவது மாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 115 மாதம் கழித்து நமக்கு டபுள் த அமௌண்ட்டு கிடைக்கும். இது வந்து இப்போ இந்த பீரியட்குள்ளே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து இந்த அமௌண்ட் வந்து வேறுபடும். பட் நம்ம இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அப்படிங்கிறப்ப இந்த பீரியட் தான் வந்து நமக்கு மெச்சூரிட்டி பீரியடாக இருக்கும். அண்டு இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கிசான் விகாஸ் பத்ரா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 5 வருஷம் 5.5 வருஷம்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7.5 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் 7 மாதம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே வந்து ஆடாகி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வருஷம் 7 மாதமாக இருக்குது. பட் ஒரு 3 மாதம் அதாவது குவார்ட்டர்லிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 10 வருஷம் 4 மாதம் ஆச்சு டபுள் த அமௌண்ட் ஆகிறதுக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினதுனால இப்போ 9 வருஷம் 7 மாதத்துலேயே நமக்கு டபுள் த அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு இதுதான் மெச்சூரிட்டி பீரியட். 115 மாதத்தில் உங்களோட அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 115 மாதம் கழிச்சு உங்களுக்கு 10,000 ரூபாவாக கிடைக்கும். அண்ட் 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா 20,000, 50,000 டெபாசிட் பண்ணிங்கன்னா 1 லட்சம், 5 லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா 10 லட்சம், 10 லட்சம் டெபாசிட் பண்ணிங்கன்னா 20 லட்சம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் அப்படியே டபுளாக நமக்கு கிடைக்கும். பட் இதில் கிடைக்கிற இன்கம் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான். இன்கேஸ் நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நம்ம அதில் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். பட் டிடிஎஸ்னு இங்கே எதுவுமே வந்து நமக்கு பிடிக்க மாட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் இந்த கிசான் விகாஸ் பத்ரா பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, 115 மாதத்துக்கு அந்த அமௌண்ட் எனக்கு தேவையில்லை, எனக்கு அப்படியே டபுள் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாத ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த கிசான் விகாஸ் பத்ரா. அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.